ஹாய் கைஸ், வெல்கம் டு படீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ன் அப்பிடேட் யுவர் மெஜஸ்டி அந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹீரோயினை கட்டி போட்டு எடுத்துகிட்டு வராங்க சட்டத்துக்கு. அங்கே வந்து கிங் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு. ஏதோ கொலகாரி மாரியே ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவளை கொண்டு இருங்க, இவள் ஆபத்தானவ, இவள் எங்கே இருந்து வந்தாலும் கூட நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் கிங்கு. அவர் வந்து இவனுக்கு நேற்றுக்கு நைட்டு ஒரு ஃபுட்டு செஞ்சு தந்தா, அதனால் என் டேஸ்ட்டே மாறிடுச்சு. ஸோ இவ தான் வந்து வருஷம் முழுக்க சமைக்க போகிறா. ஒரே ஃபுட்டு ரிப்பீட் வந்தாலும் இவளை நான் கொன்றுவேன், டேஸ்ட் நல்லானாலும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் வந்து பயந்துட்டு, இதெல்லாம் நம்ம கான்ஃப்ளிக்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோவுக்கு புரியலை. இவன் என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தால ஹீரோயின் பயந்துட்டு, ஐயோ உனக்கு வேறு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, சரி நம்ம வந்து இப்போதைக்கு ஒத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதான் ஹீரோ தான் கிங்கு. அவர் வந்து இவ தான் வந்து ராயல் செஃப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. சட்டசபை இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க 2025 ஹீரோயின் எப்படி இந்த காலத்துக்கு வந்தான்னு. இவங்க 2025 செஃப் காம்படிஷனில் வந்து இப்போ 4-5 பேர் காம்படிஷனில் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து இவங்க குக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைனல் குக்கிங் தான். ஸோ அதை முடிக்கணும். இவங்களுக்கு வர ஸ்டவ் 5 மினிட்ஸில் ஸ்டார்ட்டே ஆகும். 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்டவ் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி ஹெல்ப்லாம் கேட்குறாங்க. யாராலுமே ஹெல்ப் பண்ண முடியல. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அப்புறம் இவங்களே வந்து அந்த புல்கட்டெல்லாம் எடுத்து பழங்காலத்தில் எப்படி சமைப்பாங்களோ அந்தமாரி இவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க இதெல்லாம் விரோதமானது, நீ ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அதெல்லாம் பரவாயில்ல, சமைக்காத உணவு கொடுக்குறதுக்கு நான் சமைச்ச உணவை இப்படியே தந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேக வேகமாக பண்ணி முடிச்சு பெல்லை வந்து 1 செகண்ட் வரத்துக்கு முன்னாடி கிளிக் பண்ணிடுறாங்க. டிஷ் ஃபுல்லாக ஜட்ஜ் கிட்ட போகுது. ஜட்ஜும் ஒவ்வொரு டிஷ்ஷாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யார் செஞ்சதுமே அவங்களுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு சமைச்சது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக உண்டாக்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்க செஞ்ச ஃபுட்டு எந்த டேஸ்ட்டுக்குமே ஈடு கொடுக்கல, அவ்வளோ பிரகாதமாக இருந்துச்சு. அதனால இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறாங்க. அதுவும் 1 லேக் ஹீரோ அந்த காயின்ஸ் அடிக்கிறாங்க. அதனால அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னும் ஒரு நாள் கழித்து வரலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நான் இப்போயே வரப்பா, இன்றைக்கி சூரிய கிரகணம் நல்லா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்களும் சரி அப்போ நீ வரப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு புக் இருக்குது, அதை வாங்கிட்டு வந்துடு மறக்காம அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபோன் கட் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க ஏரோப்ளைனில் போயிட்டுருக்காங்க. அங்கே இவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துட்ருக்காங்க. இந்த ஹீரோயினும் வந்து சூரிய கிரகணத்தை அழகாக பார்த்துட்ருக்காங்க வேடிக்கை. ஃப்ளைட்லேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிரகணம் நடக்குது, ஸோ எல்லோரும் பாருங்கள். அதனால் அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் ஃபுல்லாக வரத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து நல்லா பார்த்துட்ருக்கப்ப தான் வந்து இவங்க பக்கத்தில் இருக்கவங்க வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க போல். அவங்களுக்கு தெரியல போல் கொஞ்சம். ஸோ அதனால் எட்டி பார்க்குறப்ப அவங்க கையில் இருந்த டீ வந்து அவங்க புக்லேயும் அவங்க மேலேயும் கொஞ்சம் ஊற்றியாச்சு. அதை வாஷ் பண்ணலான்னு சொல்லி வாஷ்ரூமுக்கு போய் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த புக்கில் வரது கொஞ்சம் பேஜ் வேறு, அது அவங்க அப்பா சொன்ன புக்கு வேறு. அதுவும் ஒரு ஜெய்ஜூன் காலத்தோட புக்கு வேறு, ரொம்ப பழைய காலத்தோட புக்கு. ஸோ அந்த காலத்தில் புக்கை வந்து இவங்க ஏதோ ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து தொடச்சிட்ருக்கப்ப தான் அதில் ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி போட்டிருக்கு கடைசி பேஜில். அதை லைட்டாக அவங்க படிக்கிறப்ப தான் வந்து ஃபுல் சூரிய கிரகணம் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க இடமே வந்து அதிர்ந்து அந்த புக்குக்குள்ளேயே இவங்க போகிற மாதிரி காய்ச்சாங்க. அவங்க திடீர்னு பார்த்தா அந்த பழங்காலத்தில் இவங்க காட்டில் திடீர்னு தொங்கிட்டுருக்காங்க. வேட்டையாடுறதுக்கெலாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த கூட்டில் போய் கரெக்டாக போய் லேண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கமாயிடுச்சு. ஸோ அவங்க கண்ணே முழிக்கலை. இங்கே வந்து கிங்கு வந்து காட்டுக்கு வந்து வேட்டையாடிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு வேட்டையாடினதே பத்தல, ஒரு மானை பிடிச்சி அதையும் கொன்னுட்டாரு வில்லால். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேட்டையாடலாமேன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இங்கே வந்து அரசாங்கத்தில் வந்து என்னென்னா இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சூரிய கிரகணத்துக்காக ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அது பண்ணால் கொஞ்சம் நல்லது, நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவர் போகிற மாதிரியே தெரியல. இவர் இன்னைக்கு ஃபுல்லாக வேட்டையை தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காரு. இதுக்கு கீழே அமைச்சராக இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பூஜை பண்ணலைன்னா அந்த மூங்கினி பிசாஸ் மாதிரி இருக்கிற பேய் வந்து இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் அவர் பயப்படல. அதெல்லாம் இன்றைக்கி நமக்கு வேட்டையாடுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்ப தான் அவர் கண்ணுக்கு ஒரு நரி தென்படுது. அதையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப தான் வந்து நம்ம ஹீரோயின் கிங் கண்ணில் படுறாங்க. அந்த மேலே தொங்கிட்டு இருந்தாங்க அந்த கூட்டு மாதிரி, அதை அறுத்து விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தார். இந்த பொண்ணு என்ன விதவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிங்கை பார்த்துட்ருக்காரு. அப்போன்னு பார்த்தா திடீர்னு அவங்க முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிங்கை பார்த்துட்டு, இது என்ன ட்ராமா காஸ்டிக் இது ரெடியாக இருக்கே, வேறு ட்ராமா இது நடக்குதா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் கேட்டுட்ருக்காங்க. பேசுகிறது வேறு எதுவுமே நமக்கு இது புரியாமல் அதுக்கப்புறம் குறுக்குன்னு பார்த்துட்டு,
இவ ஏதோ வினோதமா இருக்கா. இவ தான் அந்த மோகினி பிசாசோ அப்படின்னு சொல்லி அவர் டவுட் படுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் பயந்து அவங்க மலை உச்சிக்கு வேற ஓடி போறாங்க. ஹீரோவும் வந்து குதிரையிலேயே துரத்திக்கிட்டே வராரு பின்னாடி. இவன் விட்டா கொலை பண்ணிடுவான் போல அப்படின்னு சொல்லி அவங்களும் பயந்து ஓடிட்டாங்க. ஓடி இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு தெரிஞ்சு அங்கேயே நின்னுட்டு, என் பேக்ல ஆயுதம் இருக்கு. அந்த ஷூட் பண்ற மாரி ஒண்ணு இருக்கும். கரண்ட் பாஸ் ஆகுற மாரி. அத வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. எனக்கு சண்டைலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில போடுற மாரி காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேண்ட்பேக் தானே ஒண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்ட்பேக்க வந்து பில்லால வந்து கீழ தள்ளி விட்டுர்றாரு மலை உச்சிலேருந்து. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவோட எதிரி போல அவங்க. ஹீரோவ வந்து வில்லால தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வில்லு தானே பெரிய ஆயுதம். ஸோ அத வச்சு தான் எல்லாரும் தாக்குறாங்க. அத வந்து ஹீரோ வச்சு ஒரு போடு போட, ஹீரோ வந்து ஹீரோயின் மேல விழுந்து மலை உச்சிலேருந்து கீழ விழுந்துட்டாங்க. ஹீரோயின் கண்ண திறந்து பார்க்குறப்ப மலை உச்சிலேருந்து கீழ விழுந்து ஒரு கரையோரமா ஒதுங்கியிருக்காங்க. ஹீரோ ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பிளட் ஆயிருக்கு. ரொம்ப பிளட் லீக் ஆயிருக்கு. அவங்க என்ன நினச்சிருந்தாங்க, அது ஃபுல்லா ட்ராமா தானே, இதெல்லாம் என்ன உண்மையான ரத்தம் மாரி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிங்குக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாரி அவங்க ஷார்ட் மாரி போட்டிருந்தாங்க. அத எடுத்து கட்டி அவங்க மேலே தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் அலம்பி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா கிங்கு முழிச்சிட்டாரு. கிங்கு முழிச்சதுக்கப்புறம் நீ என்ன கொலை பண்ண பார்த்துருக்க, எங்கே நீ தானே அந்த மோகினி பிசாசு அப்படின்னு சொல்லி லூசு மாரி சொல்லிட்டுருக்காரு. நான் உன்னை கொலை பண்ண பார்த்துருக்கேன்ல, நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் ஃபுல்லாக இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே தான் இருக்காங்க. அங்கே ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்தில் ஒரு வீடும் தென்படுது. ஸோ அங்கே போய் நமக்கு எதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கலான்னு போகிறாங்க. ஒரு சைடு வேட்டைக்கு போன ஹீரோ வந்து இன்னும் திரும்பலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலையில் தேடிக்கிட்டே இருக்காங்க அங்கேயும் இங்கேயும். கிங்கு தான் இந்த பொண்ணு கூட இருக்காங்களே, அதுவும் இவங்க வேட்டையாடுற சைடில் தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரியாத ஹீரோயின் வேற, ஏம்மா நீ ஒரு புக் படிச்சிருக்கியா, அதில் வந்து ஒரு கிங் ஒரு மோசமான கிங்காமா, ஒரு சரியான பொம்பளை பிடிக்கியாமா, அவனை வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து அந்த படத்தில் வந்து அவனுக்கு துணையாக வச்சுப்பானா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்டே தப்பாக சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நீனு என்னதான் பற்றி இப்படி சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் நானும் உன்னெலாம் பற்றி சொல்கிறேன், இது பெரிய மகாராஜா கதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் புரியுது ஹீரோவை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அதே மாதிரி இருக்கிறதால சரி இந்த மாதிரி நான் மகாராஜாங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரும் விட்டுட்டாரு. அவருக்கும் தெரியாது இந்த பொண்ணு 2025லேருந்து வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட போகலான்னு ஒரு வீட்டில் இருந்து ஃபுட்டு ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோயின் தான் ஒரு செஃப் ஆச்சு. ஸோ இருக்கிற பொருளை வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக ஒரு ஃபுட்டை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் தரலான்னு பார்க்குறப்ப தான் வந்து அவங்க 2 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, இதில் தான் விஷம் கலந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிங்கும் சொல்ல அந்த பொண்ணு பயந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நானே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயினே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு காட்டிட்டு அவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கும் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோயின் வந்து கிங்கை கட்டி போட்டு வச்சுருக்கிறதால அவங்களால சாப்பிட முடியாது. ஸோனால தான் வந்து நம்ம ஹீரோயின் கிங்குக்கு ஊட்டிகிட்ருக்காங்க. ஊட்டின வாயே அவருக்கு காரம் தாங்க முடியல. ஸோ காரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணும் சாப்பிடுது. ஆமாம் காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இல்லையே காரமெல்லாம் இல்லையே மீடியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு உள்ளே போகிறப்ப நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் வாய் தான் லைட்டாக காரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதுவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஊட்டி விடுற சீன்லாம் பார்த்தா அம்மாவும் இப்படி தான் ஊட்டி விடுவாங்கன்னு சொல்லி கண்காணிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் காரம் ஓவராக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்ருக்காங்க கிங்கிட்ட. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.